அப்ப இந்த பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? நாம் ஏன் ஒரு சாதாரண மனிதனுக்கு கேட்கக்கூடாது என்பதை இறைவன் செல்ல தெளிவாக அதிகமான வசனங்களை சொல்லி காட்டுகிறான். ஒரு வசனத்திலே இறைவன் சொல்லும் பொழுது, ஹுவல் ஹை, அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை தவிர வேறு எந்த ஒரு கடவுளும் கிடையாது, ஃபதுஹு, என்றாலும் அவனையே நீங்கள் அடையுங்கள். யார் என்றென்றும் உயிரோடு இருப்பானோ அவனிடத்தே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அவன் மட்டும்தான் உங்களுக்கு பதிலளிப்பான் என்று சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப எந்த ஒரு கலப்படமும் அல்லாமல் இறைவனுக்கு நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவனிடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அருளே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உத்தம தூதரான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மன்னித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இன்றைய ஜும்மாவுடைய தினத்தில் நம்முடைய தேவைகள் எந்த அளவிற்கு இருந்தாலும் அதை நிறைவேற்ற வந்திருக்கிற நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக இறைவனிடம் மட்டும் நாம் கையேந்துவோம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் சில அறிவுரைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஜும்மாவுடைய தினத்தில் உங்களுக்கு மத்தியிலே இமாம் உரை நிகழ்த்தும் பொழுது உங்களுக்கு அருகாமையில் யாரேனும் பேசிக் கொண்டிருந்தால் அவர்களிடத்திலே நீங்கள் பேசாதீர்கள் என்று சொன்னால் கூட உங்களுடைய இந்த ஜும்மாவுடைய தினம் என்பது வீண் போகிவிட்டது, உங்களுடைய அமல்கள் என்பது வீண் போகிவிட்டது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டியிருக்கிறார். அப்ப அதை முன்னோக்கமாக வைத்துக் கொண்டு நம்முடைய வியாபாரம் எந்த அளவிற்கு இருந்தாலும் நம்முடைய தேவைகளை விட்டு விட்டு வந்திருக்கிறனா, நமக்கு அமல்கள் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு முன்னோக்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறனா, அதனுடைய அமல் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை காட்டி தந்தார்களோ, எதை சொன்னார்களோ அதை பின்பற்றியவர்களாக இன்றைய ஜும்மாவுடைய தினத்தை நாம் கழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான நோக்கம், நாம் இன்றைய சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது இந்த பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மக்கள் தவறுதலாக புரிந்து கொண்டு இறைவனுக்கு மட்டும் முடித்தான இந்த பிரார்த்தனையை ஒரு மனிதனுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த மனிதன் வாழும் பொழுதும் செய்யாமல் கூட இறைவன் இந்த பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை தனக்கு மட்டும் உரித்தானது என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப அப்படியாப்பட்ட இந்த பிரார்த்தனையை இன்றைய காலத்து சமூகத்து மக்கள், முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள் அந்த பிரார்த்தனையை எந்த ஒரு செவியும் செவிதாழ்த்த முடியாத ஒரு மனிதனுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். பல ஆலிம்சாக்களும் இந்த தவறான பாதைக்கு இந்த மனிதர்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது இந்த பிரார்த்தனை இருக்கிறதே இதுதான் வணக்கம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம், இறைவனிடத்திலே நாம் கையேந்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம், இது ஒரு வணக்கமாக இருக்கிறது. ஒரு சாதாரண மனுஷன் கிட்ட போய் நாம் கேட்டோம்னு சொன்னா இந்த வணக்கத்தை குறித்து ஒரு மனிதன் எவ்வாறு புரிந்து வைத்திருப்பான்? பொதுவாக இந்த சமுதாயத்தில் வணக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம், நாம் யாரை வணங்கி கொண்டிருக்கிறோமோ அந்த மனிதருக்கு மட்டும்தான் உரித்தானது. நாம் நம்முடைய இறைவனான நித்திய ஜீவனான அல்லாஹ்வை வணங்கும் பொழுது இந்த பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் உரித்தானது என்பதை நாம் புரிந்து வைத்திருப்போம். அப்ப நம்முடைய இந்த சமுதாயத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை இறைவனுக்கு மட்டும்தான் செலுத்த வேண்டும், ஒரு பொழுதும் வேறு யாருக்கும் செலுத்தக்கூடாது என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரார்த்தனை குறித்து இந்த ஹதீஸை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. வகால ரப்புக்கும் உதுஊனி, உங்களுடைய இறைவன் கூறுகிறான் என்னை நீங்கள் அழையுங்கள் என்று சொல்லி இறைவன் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக சொல்லும் பொழுது அஸ்தஜிப் லக்கும், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறான். உங்களுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறான். அடுத்ததாக சொல்லும் பொழுது இன்னல்லதீன யஸ்தக்பீரூன அன் இபாதி, என்னுடைய அடியானிலிருந்து என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யாமல் எவனெல்லாம் பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறானோ அவர்களை குறித்து இறைவன் சொல்லும் பொழுது செய்துகுலூன ஜஹன்னம தாகிரீன், அவன் கண்டிப்பாக அந்த நரக நரப்பிலே நுழையக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்ன உடனே இந்த குர்ஆன் வசனத்தை உங்களுக்கு காட்டுறாங்க. அப்ப நாம் இதிலிருந்து தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரார்த்தனை என்று சொன்னால் அது இறைவனுக்கு மட்டும்தான் உரித்தானது. அதை இறைவனிடத்திலே கேட்காமல் பெருமை எடுத்து நாம் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்களுக்கு நரக நெருப்பு இருக்கிறது என்பதை நாம் தெள்ள தெளிவாக முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? நாம் ஏன் ஒரு சாதாரண மனிதனுக்கு கேட்கக்கூடாது என்பதை இறைவன் தெள்ள தெளிவாக அதிகமான வசனங்களை சொல்லி காட்டுகிறான். ஒரு வசனத்திலே இறைவன் சொல்லும் பொழுது ஹுவல் ஹை, அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை தவிர வேறு எந்த ஒரு கடவுளும் கிடையாது, ஃபதுஹு, என்றாலும் அவனையே நீங்கள் அடையுங்கள். யார் என்றென்றும் உயிரோடு இருப்பானோ அவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அவன் மட்டும்தான் உங்களுக்கு பதிலளிப்பான் என்று சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப எந்த ஒரு கலப்படமும் அல்லாமல் இறைவனுக்கு நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவனிடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் எந்த ஒரு மனிதத்திலே என்னுடைய பிரார்த்தனையை கேட்காமல், எந்த ஒரு தர்காவிலே என்னுடைய பிரார்த்தனையை கேட்காமல் கண்டிப்பாக இந்த பிரார்த்தனையை நாம் இறைவனிடத்திலே மட்டும்தான் கேட்க வேண்டும் என்பதை இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆனால் இன்றைய காலத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலையை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். குடும்பத்திலே கடன் சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த தர்காக்களுக்கு செல்லக்கூடிய நிலைமையை பார்க்கலாம். குடும்பத்திலே பிள்ளை இல்லை என்று சொன்னால் அந்த தர்காக்களுக்கு செல்லக்கூடிய நிலைமையை பார்க்கலாம். இப்படி எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் இறைவனை அழைக்காமல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தர்காக்களுக்கு சென்று அவுளியாவை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தெள்ள தெளிவாக இறைவன் அச்சியாக ஆணிவராக சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு கஷ்டம் வந்தால், சோதனை வந்தால் நீங்கள் இறைவனை அழையுங்கள், அவன் உங்களுக்கு பதிலளிப்பான்.
என்று தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஏராளமான வசனங்களிலே நான் தான் உங்களுக்கு பதிலளிக்கக்கூடியவன், ஏனென்றால் என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி இறைவன் கேட்க சொல்கிறான். ஆனால் நாம் கேட்பது கிடையாது. தர்காக்களுக்கு சென்று அவுலியாக்களிடத்திலே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இறைவன் என்னிடத்திலே கேளுங்கள் என்று சொல்லி இறைவனாக சொல்லுகிறான். ஆனாலும் நாம் கேட்பது கிடையாது. இன்னும் ஏராளமான வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லா வசனங்களிலேயும் இறைவன் நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள். ஒரு வசனத்திலே இறைவன் சொல்லும் பொழுது அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் பின்பற்றுங்கள், வேறு யாரையும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். எவ்வளவு பெரிய சஹாபாக்களாக இருந்தாலும், உமர் அலியாக இருந்தாலும், அபூபக்கர் அலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சஹாபாக்களாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை மார்க்கம் என்று சொன்னார்களோ அதே நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி இறைவன் சொல்கிறான். இது போன்ற ஏராளமான வசனங்களிலே நீங்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். இந்த பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் கேட்க வேண்டும் என்பதை இறைவன் பல வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஆனால் இன்றைய காலத்து சமூகத்து மக்கள் அந்த பிரார்த்தனையை தவறாக புரிந்து கொண்டு அவுலியாக்களிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரார்த்தனையை நாம் எந்த ஒரு கலப்படமும் அல்லாமல் இறைவனிடத்திலே கேட்டால் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறான். சவுதியில நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதர் ஃபஜர் தொழுகைக்கு முன்னால் உது செய்துவிட்டு சுன்னத்தை தொழுதுவிட்டு இறைவனிடத்திலே பிரார்த்தித்து அழுது கொண்டிருக்கிறார். இப்படி நாட்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் அதே போல அழுது கொண்டே இருக்கிறார். இதை ஒரு அரபி பார்த்து வருகிறார். ஒரு நாள் அந்த மனிதரிடத்துல போய், நீங்கள் எதற்காக இவ்வாறு அழுது கொண்டிருக்கிறீர்கள், என்ன காரணம், ஏதாவது குடும்பத்துல பிரச்சனையா சோதனையா, சொல்லுங்க, நான் சரி பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே அந்த மனிதர் அந்த அழுவிடத்துல சொல்றாரு, நான் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய தேவைகளை எடுத்து வச்சுட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ் என்னை பார்த்துக்குவான்னு சொல்லி அந்த மனிதர் சொல்றார். சொன்ன உடனே அந்த அரபி சொல்லுகிறார், பரவாயில்ல சொல்லுங்க, நான் அதை சரி பண்ணி வைக்க முடிஞ்சா நான் சரி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அந்த அரபி சொல்லுகிறார். சொன்ன உடனே நான் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியில் இருக்கேன், நான் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த மனிதர் சொல்லுகிறார். சொன்ன உடனேயே அந்த அரபி அவருடைய பொருளாதாரங்களை கொடுத்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார். இப்படி பூர்த்தி செய்த உடனேயே அந்த மனிதருக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு செல்கிறார். செல்லும் பொழுது அந்த அரபி ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்கிறார். கொடுத்து, உங்களுக்கு இதற்கு பிறகு ஒரு பொருளாதார நெருக்கடி இருந்தா என் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு பொருளாதாரம் கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறேன்னு சொல்றாரு. சொன்ன உடனேயே அந்த மனிதருடைய பதில் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. எனக்கு இந்த விசிட்டிங் கார்டு வேணாம், ஏன் தெரியுமா, நான் இறைவனிடத்துல கேட்டேன், இறைவன் எனக்கு பதிலளித்து விட்டான், இறைவன் உங்கள் மூலமாக எனக்கு உதவி செய்து விட்டால், இந்த விசிட்டிங் கார்டை நான் வாங்கிவிட்டால் எனக்கு பின்னொரு காலத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் நான் இறைவனிடத்திலே கேட்காமல் உங்களிடத்திலே உதவியை நாடி வந்து விடுவேன். எனக்கு இறைவன் தான் முக்கியம், இறைவனிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு பின்னால் எனக்கு பொருளாதார நெருக்கடி வந்தால் இறைவனிடத்திலே கேட்கிறேன். உங்களை போன்ற ஒரு மனிதரால் இறைவன் எனக்கு உதவி செய்வார். அப்ப எந்த அளவிற்கு பிரார்த்தனையுடைய முக்கியத்தை பாருங்க. பிரார்த்தனை எந்த அளவிற்கு இறைவனிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும். ஒரு சிறு உதவியாக இருந்தாலும் கூட, ஒரு பொருளாதார உதவியாக இருந்தாலும் கூட, அதை நாம் இறைவனிடத்திலே தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதன் நேரத்தில் இந்த பிரார்த்தனையை சரியான முறையிலே செய்தார். இன்னொரு உலக சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய ஜமாத்தை சார்ந்த ஒரு மனிதர், அந்த மனிதர் கொரோனா காலகட்டத்துல ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். ஒரு நாள் அவர் வீட்டுல அரிசி வாங்குவதற்கு கூட பொருளாதாரங்கள் கிடையாது. அவருடைய பாக்கெட்ல ஒரு 100 ரூபாயோ 50 ரூபாயோ தான் இருக்கு. இப்படி அந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படும் பொழுது அவர் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாமானை நாம் வித்துவிட்டு நாம் அரிசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். லுஹருடைய நேரம் வருகிறது. பள்ளிவாசலுக்கு செல்கிறார். சென்று பள்ளிவாசலிலே தொழுதுவிட்டு, லுஹரை தொழுதுவிட்டு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். இறைவா, எனக்கு பொருளாதாரங்களை கொடுப்பாயாக, என்னுடைய கஷ்டங்களை நீ நீக்குவாயா என்று சொல்லி இறைவனிடத்தில் அதிகமான பிரார்த்தனையை செய்கிறார். செய்துவிட்டு வீடு திரும்புகிறார். இறைவனுடைய பதில் எந்த அளவிற்கு இருக்கிறது பாருங்க. இறைவனுடைய உதவி எந்த அளவிற்கு அருகாமையில் இருக்கிறது இந்த விஷயத்துல நாம் புரிந்து கொள்ளலாம். வீடு திரும்பிய உடனேயே அவருக்கு தொலைபேசியில் அழைப்பு வருகிறது. வந்தவுடன் அவரிடத்திலே தொலைபேசியில் சொல்கிறார்கள், உங்களுக்கு வேலை வந்திருக்கிறது,
நீங்கள் வேலைக்கு வருவதற்கு முன்னால் உங்களுக்கு 50,000 அட்வான்ஸாக முன்பணமாக தருகிறோம் என்று சொல்லி அந்த மனிதருக்கு அந்த நேரத்திலே அவர்கள் பொருளாதார உதவி செய்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதர் ஆனந்த கண்ணீரோடு அந்த நேரத்தில் இறைவனுக்கு பிரார்த்தனை செய்கிறார். அப்ப எந்த அளவிற்கு இக்கட்டான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டாலும் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக அதற்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த விஷயத்துல நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப நாம் எந்த அளவிற்கு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் இறைவன் கண்டிப்பாக நமக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய காலத்து சமூகத்து மக்கள் அந்த பிரார்த்தனையை இறைவனிடத்திலே கேட்காமல் ஒரு சர்வ சாதாரணமான ஒரு கபரிடத்திலே போய் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சாதாரணமான கட்டடம் என்று தெரிந்தும் கூட அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒரு தர்காவிலே பார்க்கலாம், ஏர்வாடி தர்காவிலே பார்க்கலாம், அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு மானக்கேடான விஷயமாக இருக்கிறது, ஒரு வெட்கக்கேடான விஷயமாக இருக்கிறது. என்றாலும் அவர்கள் அது ஒரு கபர் என்று தெரிந்தும் கூட அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு ஆன்மா ஒரு பேய் என்று சொல்லக்கூடிய விஷயம் இல்லை என்று தெரியும். அது தெரிந்தும் கூட அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே உள்ள ஆலிம் சாக்களும் அந்த பேய் இருக்கிறது என்று சொல்லி அந்த பேயை ஓட்டி விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படியாப்பட்ட ஆலிம் சாக்களை குறித்து, தவறான பாதையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களை குறித்து இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இத்தஹது சுன்னத்தன் ஃபஸத்து அன் சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் சத்தியம் செய்து அசத்தியத்தின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களே நரகவாசிகள், அவர்கள் கண்டிப்பாக நிரந்தரமாக அந்த நரகத்திலே இருப்பார்கள் என்று சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகிறான். யார் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு ஒருவன் நேரான பாதையில் சென்று கொண்டிருக்கிறான், ஒரு சத்திய பாதையில் சென்று கொண்டிருக்கிறான், அப்படி செல்பவனை யார் சத்தியம் செய்து பொய் சத்தியம் செய்து அவர்களை அசத்தியத்தின் பக்கம் அழைக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக அந்த நரக நெருப்பிலே இருப்பார்கள் என்று சொல்லி இறைவன் சொல்கிறான். இன்றைய காலத்திலே வாழக்கூடிய அதிகமான ஆலிம்சாக்கள் தவறான பாதையின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தர்கா வழிபாடின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்து தான் இறைவன் சொல்கிறான், அவர்கள் கண்டிப்பாக அந்த நரக நெருப்பிலே இருப்பார் என்று சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக இறைவனுக்காக மட்டும்தான் அதை செய்ய வேண்டும். ஒரு பொழுதும் எந்த ஒரு அவுளியாக்களுக்கும் அந்த விஷயத்தை நாம் செய்யக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு எச்சரிக்கை ஊட்டினார்கள். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏன் தெரியுமா? இத்தஹது குபூர் அம்பியாஇ மசாஜித், அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தங்களை வணக்கத்தலங்களாக மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவங்க தன்னுடைய சமுதாயத்திற்கு எச்சரிக்கை ஊட்டினார்கள். நீங்களும் அதே போல செய்து விடாதீர்கள் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டு அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு இன்றைக்கு ஒரு அவுலியாவினுடைய கபரை வணங்கி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் சரியான முறையில் யோசிப்பது கிடையாது. அவர்கள் சரியான முறையில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்கவில்லை. ஆகையின் காரணத்தினால் தான் அவர்களை கபரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் வரக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய பிரார்த்தனையை ஒரு பொழுதும் யாருக்கும் முடித்தாக்காமல் இறைவனுக்கு மட்டும் முடித்தாக்கி நம்முடைய பிரார்த்தனையை கேட்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.